வார்த்தை சத்தமா யாராவது ஒருத்தர் சங்கீதம் 22:10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். நம்மெல்லாம் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே யார் நம்மளுக்கு தேவனா இருக்கிறாங்க? ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? சரி, ஓகே. கர்ப்பத்துல இருந்தே தெரிஞ்சுக்கினாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு, ஓகே? இங்க இருக்கிற யாருக்காவது எந்த கஷ்டமும் இல்லை, கர்த்தர் என்னை பார்த்துக்கிறாரு, நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தலாம். பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க. ப்ராப்ளம் இல்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா ஒரு நோக்கம். சில பேருக்கு மனசில் பாரமாக இருக்கும், சில பேருக்கு வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் வீட்டில் வந்து எரிச்சல், சும்மா பேசினாலே டக்குன்னு சண்டை வந்துடும். எத்தனை பேர் வீட்டில் லைட்டாக பேசினாலே அப்படியே வெயிட்டாக சண்டை அப்படி ஆகும். சில பேர் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கலாம், சில பேர் வீட்டில் தீராத வியாதி இருக்கலாம், சில பேர் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு துயரம். வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும், கட்ட முடியாமல் இருக்கும். பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு இருக்கும், படிக்க வைக்க முடியாமல் இருக்கும். பசங்க படிச்சுட்ட பிறகு அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை இருக்கும். பசங்க எல்லாம் கரெக்டாக போனாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒரு பெரிய கவலை இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் த ஜென்டில்மேன் டு கம் ஸ்டெப் ஃபார்வர்ட். உள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஆல்ரைட், நீங்கள் பார்க்க வேண்டாங்க. டன் டன், ஓகே. ஸோ இந்த மாதிரி பல கவலைகள் இருக்குது. ஆனால் ஏசாமி என்ன சொல்லிட்டாரு? நீ வந்து தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன் தேவனாக இருக்கிறேன். அவர் உனக்கு சொல்ல, நீ வந்து நான் உன் தேவனாக இருக்கிறேன் என்பதை நீ அறி, நான் உன் தேவனாக இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். அவர் சொல்கிறாரு, உன் தாயின் வயிற்றில் நீ இருக்கும் பொழுதே நான் உன் தேவனாய் இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இது இருக்குப்பா, என் வாழ்க்கை போராட்டம் தான். ஆனால் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு கேட்டபோது 2-3 கைகள் தூக்கப்பட்டது. சில பேருக்கு ஏசாமி வந்து இந்த உலகத்துக்கு வந்தாலே நல்லது தான் பண்ணுவார். சில பேருக்கு ஏசுன்னா அவ்வளோதான் தெரியும். கரெக்டாக ஏசு வீட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். அப்போ நம்ம வீட்டில் இல்லையா? நம்ம வீட்டில் நல்லதே நடக்கலையா? அப்போ இன்னும் நல்லது இல்லையா? ஏசு இல்லையா? அப்போது ஏசு வரலையா? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் இருக்கும்பொழுது நான் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இன்றைக்கி பேசணும்னு தோணுது. டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட்டு, நீங்கள் டிஃப்ரெண்ட்டு. மறுபடியும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டு. டிஃப்ரெண்ட்னா என்னென்னா நீங்கள் வித்தியாசமானவங்க. பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், நீங்கள் வித்தியாசமானவங்க. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வெளியே தான் உட்காந்துன்னு இருப்பேன். நீ வித்தியாசமானவன், வெளியே பாரு, நீ வித்தியாசமானவன். எவ்ரிவன் டெல் லைக் நீ வித்தியாசமானவன். வேதத்தில் நிறைய பேர் வித்தியாசமாக இருந்திருக்காங்க ஆளுங்க. இப்போ அண்ணனை பார்க்குற மாதிரியே இந்த அண்ணன் இருக்காரா? என்ன கொஞ்சம் சிமிலராக இருக்குது எனக்கும் இந்த அண்ணனுக்கும். என்னது? மூடி, அவ்வளோதான். ஆனால் நம்ம எல்லாருமே வித்தியாசமானவர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நான் பிறக்கும் போதே நீ என்ன சொல்லிட்ட? நான் என் தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன் சார்பில் விழுந்தேன் அப்படின்னா நான் உன் சைடுன்றதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை மீறிய என்ன ஆகுது? நீ என் தேவனாக இருக்கேன்னு சொல்லிட்ட. ஆனாலும் என் வீட்டில் இருக்கிற கஷ்டமும் பிரச்சனையும் போலியே. சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஏதோ நீ யோசிச்சு உட்காந்துன்னு இருப்போம், எப்படா முடிப்பான் அவன். இல்லை இப்போ இதே வந்துட்டோம், கொயான் சவுண்ட் வேறு கேட்குது. பாட்டு தான் பாடுவோம், பாட்டு பாடும்போது ஜாலியாக இருக்கும், பேசும்பொழுது கோபம் தூக்கம் வரும். கரெக்டா? ஆமாம், இல்லை, ஜாலியாக இருக்கிற டைம் தான் இது. இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது ஜாலியாக தெரிஞ்சுக்கணும். அல்டல் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறதுக்கு துணிச்சலோடு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற கவலைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வித்தியாசம், டேர் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், சாம் நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அக்கா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அம்மா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்? வீட்டில் புருஷன் போக சொல்லுவார் எங்கேயாவது, நம்ம அப்போ தான் கிளம்பி போவோம் சர்ச்சுக்கு. அது என்ன சொல்லுவார்? சண்டை போடுவார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்? வித்தியாசமாக இருக்கணும். அந்த நேரத்தில் அவங்களோட நம்மளும் சண்டை போட்டோன்னா என்ன ஆகிடுவோம்? போக முடியாது.
போக முடியாது. கரெக்டடா? இந்த உலகத்தோட நம்ம வித்தியாசமா இருக்கணும். எத்தனை பேருக்கு யோசேப்பு தெரியும்? நான் யோசேப்புன்னு எழுதின்னு இருக்கேன், நான் கரெக்டாக யோசேப்பை பற்றி பேசுகிறேன். அது எப்படி தெரியும்? யோசேப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? யோசேப்புனா ஞாபகம் வர்றது, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்ன? ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு முடிச்சு போட்டாங்க. பாதி பேருக்கு இப்போ நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்றதுதான் எய்மே. ஆனா ஏன் சொல்றாரு, நான் உன்னை எங்க இருந்து தெரிஞ்சுக்கினேன். அப்ப நம்மளோட லைஃப் நல்லா இருக்காங்க, சூப்பரா புரியுதா? அதுதான் யோசேப்பு என்ன பண்ணாரு, பல வரணி அவங்க அப்பா கொடுக்குறாரு. அவங்க அப்பா கொடுத்த உடனே கனவெல்லாம் காணுவாங்கல்ல. பாதி பேருக்கு கனவுல சில கனவுகள் வந்துச்சுன்னா எழுச்சி உட்காந்துருவோம். ஐயோ என்னதான் சொல்றாரு இந்த கனவுல. இது ஒரு நாளைக்கு காலையில் அவங்க ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி இருப்பாங்க. நைட்டு தூங்கி இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தோன்னா ஒரு 2 மண்ணெண்ணெய் எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேளை நம்மளை ரேஷன் கடைக்கு போவேன்னு சொல்கிறாரோ ஏசு. இந்த மாதிரிலாம் கனவுனால என்ன பண்ணுறோம், நம்மளை திங்க்லாம் பண்ணுவோம். இந்த யோசேப்பும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். யோசேப்பு என்ன பண்ணுவார், கனவு வரும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமான துணிச்சல், டேர் டு பி டிஃப்ரெண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு, அண்ணா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவங்க அண்ணன் கேட்குறான், சொல்கிறா என்ன கனவுனா, நான் வச்சுருக்கிற அந்த க்ராப் மட்டும் என்னை பார்த்து தலைவனங்களை ஒரு 7 இது கீழே இருக்குது, இந்த மாதிரி நீங்களாம் எனக்கு கீழே அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லிடுவார். உனக்கு இந்த துணிச்சல் இருக்குமா? அண்ணன்கிட்ட போய் நீ அப்படி பேசணுன்னா அண்ணன் என்ன பண்ணுவான்? வா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கிடையாது. யோசேப்பு என்ன பண்ண, யோசேப்பு சொன்ன உடனே மறுபடியும் அண்ணன் பார்க்குறான். அண்ணன்லாம் பார்த்துட்டு, டே நீ ரொம்ப வாய் பேசுகிற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்க மாட்டானா. ஒரு 10 அண்ணனுங்க அவங்களாம் சேர்ந்து என்ன பேசியிருப்பாங்க, இந்த அம்மா தூண்டு பையன் நேற்று பிறந்தது, அது பார்த்தியா, இது நமக்கே என்ன கொடுக்குது, பயங்கரமாக பண்ணுது அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்க அப்பா தான். கரெக்டா? ட்ரெஸ் வாங்கினா என்ன பண்ணோம், அக்காவுக்கு ஒன்று வாங்கினா தங்கச்சிக்கு ஒன்று வாங்கணும். கரெக்டா? அண்ணனுக்கு ஒன்று வாங்கினா தம்பிக்கு ஒன்று வாங்கணும். கரெக்டாக இல்லையா? இப்போ உங்கள் அண்ணன் மட்டும் பெரிய பீட்சா வாங்கி உட்காந்து சாப்பிட்றான். உங்கள் அப்பா தான் வாங்கி கொடுத்துருக்காருப்பா. நீ இன்னொன்று கேட்பியா கேட்க மாட்டியா? பீட்சா இல்லைன்னா அட்லீஸ்ட் தோசையாவது கேட்பியா கேட்க மாட்டியா? கரெக்டா? ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் யோசேப்பை வித்தியாசமானவனாக வைத்தார். ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் வித்தியாசமானவனா இருக்க சொல்றாரு. 3 சூழ்நிலையில நீ வித்தியாசமா இருக்கணும். அந்த 3 சூழ்நிலையில நீ வித்தியாசமா இருந்தனா உன் வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும். இது நான் அப்படியே குட்டியா லைஃப்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள். யோசேப்புக்கு கோட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கோட்டை போட்டு சின்ன பசங்க என்ன பண்ணும், ஒரு தட்டில் ஒரு பெரிய பிடிச்ச ஒரு டிஷ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நான் அண்ணன் தங்கச்சி, இப்போ நான் இருக்கேன், ஜெஸ்ஸி இருக்கா, அவகிட்ட ஒரு பிளேட்டில் அம்மா சாப்பாடு போட்டாங்க, என்கிட்ட ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சமான ஒரு சாப்பாடு, மேகின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னால் நீ காலி பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணாமல் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுடுறேன். அப்போ நீ வச்சுட்டு நீ அதை பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தா அண்ணனுக்கு என்ன ஆகும்? அப்போ நீ என்ன பண்ணுவ? வேக வேகமாக சாப்பிட இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அந்த எடுப்பேன். ஆனால் நம்மால் போட்டு இந்த கோட் ரேமண்ட்ஸ் கோட்டு, சொல்லு, ரேமண்ட் கோட்டு ரொம்ப அழகாக போட்டுன்னு உரமாக உட்கார்றது இல்லை, ஸ்டைல் அப்படி நடக்கிறது, இந்த சைட் நடக்கிறது, அவன் முன்னாடி அண்ணன் முன்னாடி, அண்ணன் இது நல்லா இருக்கானே, அக்கா இது நல்லா. ஏன்? கர்த்தர் அவனை வித்தியாசமானவனாக வைத்தார். அப்போ தெரியாது. அண்ணா எனக்கு கனவு வருதுன்னு போய் சொல்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு அடிதான் விழுது. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான், சொல்கிறான். அவன் வித்தியாசமானவனாக இருக்கான். நம்மளா இருந்தாலும் ஐயோ ஒரு டைம் போனதுக்கே அவன் கொட்டுறான், இந்த கோட்டெல்லாம் கழட்டி மறைச்சி வச்சுட்டு போனேன், பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்ப்பா, என்னை அடிக்காதப்பான்னு சொல்லுவான். ஆனால் யோசேப்போ பயப்படுறதே இல்லை. கர்த்தர் கொடுத்தது எடுத்து போட்டு, அவங்க அப்பா கொடுத்தது எடுத்து போட்டு. ரேச்சல், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வைஃப் ஆஃப் ஜேக்கப். கரெக்டா? அவங்க ரேச்சல், அவங்களுக்கு பிறந்த பையன் தான் ஜோசப். பைபிள்லே ஜோசஃபை மிகைப்படுத்தியும் மற்றவங்க எல்லாரையும் பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஒரு விஷயமா தான் வைத்தது. ஏன்னா நம்ம எல்லாரும் தேவன் யோசேப்பை வித்தியாசமானவனா வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறாரு. எங்கேருந்து முடிவு பண்ணாரு? இன்னைக்கு நீங்களும் நாங்களும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உன்னை வித்தியாசமான நிலைக்கு, கர்த்தர் உன்னை வித்தியாசமானவனா, கர்த்தர் உங்களை எல்லாரும் வித்தியாசமானவர்களாக மாற்றுவார். 3 நிலைகளில் நீ சொல்லலாம், இந்த உலகத்தோடு நீ போரிடும் பொழுது நீ வித்தியாசமானவளாக இருப்ப. முதல் பாயிண்ட், ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் சூனர். இந்த உலகத்தோடு நீ போரிடும் பொழுது நீ வித்தியாசமானவளாக இருப்ப.
உலகத்துக்கு எவ்வளவு பஞ்சம் வந்தாலும், உலகத்தில் எவ்வளவு இழப்புகள் நேர்ந்தாலும், இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நாசியில் சுவாசம் இருக்குன்னா நீயும் நானும் யாரு? இன்னைக்கு இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் எங்கெங்கெங்கேயோ உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க நீ வித்தியாசமானவர்ன்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு மட்டும்தான். நான் நினைக்கிறேன் இங்கே யாரோ ஒருத்தவங்க, என் நெஞ்சில் இருக்கிற பாரம் என்னன்னு தெரியுமா இயேசுக்கு? என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா இயேசுக்கு? தெரிஞ்சால் அவர் இவ்வளோ நேரம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இயேசுவும் வித்தியாசமானவர். இயேசுவும் வித்தியாசமானவர். இயேசு பயப்பட மாட்டார். இயேசு வித்தியாசமான ஒரு ஆள். அவர் எது சரி எது கரெக்டுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? அந்த இடத்துல மோசே ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு எகிப்தில் போயிட்டு சண்டை போட்டு இருப்பார் ஒரு சைடு ராஜாவோட. எகிப்து ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? பழகி பெருகுனாங்க. கரெக்டா? அவங்க அவங்களோட வேலையை கல் உடைச்சிட்டு இருந்திருப்பான், செங்கல் தூக்கிட்டு இருந்திருப்பான், ஏதாவது ஒரு வேலையை அவங்க பண்ணியிருப்பாங்க எகிப்து ஜனம். கரெக்டா? எகிப்து ஜனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எகிப்து ஜனங்களுக்கு தெரியுமா அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போக போகிறாங்க, 40 வருஷம் நடக்க போகிறாங்க, கானான்னு ஒரு தேசத்தை பார்க்க போகிறாங்க? தெரியாது. ஆனால் அவன் வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு நீயும் நானும் கூட தெரியாது, நீ கானானுக்கு போக மாட்டோமான்னு தெரியாது. ஆனால் வித்தியாசமானவர்கள் என்பதனால் மட்டுமே எகிப்தியர்களை காட்டிலும் இஸ்ரவேலர்கள் வித்தியாசமானவர்கள். அது ஒரு ரீசன் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி அழகான ஒரு ஜேர்னி. போகிற வழியில் மண்ணாவும் காடையும் கொடுத்துட்டே இருந்தார். இன்றைக்கி நீ வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம், என் கையில் 2 ரூபா தான் இருக்குது, என்கிட்ட 5 ரூபாய் 10 ரூபா தான் இருக்குது, நான் காண்கிற கனவெல்லாம் பெருசு, நான் படிக்க வேண்டிய காலேஜ் எல்லாம் பெருசு, என் வீட்டை நான் முன்னேற்றணும், நீ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கேன். ஏசப்பா, என் கையை நீ எப்போ ஆசீர்வதிக்க போகிற? இந்த கையினால் நான் எப்போ என் வீட்டை இருக்கா? அந்த மாதிரி தாட்டு இருக்கா? நீ கொடுத்த இந்த ஞானத்தை வச்சு தான் நான் படிக்கிறேன், ஆனாலும் எக்ஸாம்ஸில் என்னால் என்ன பெரிய ரிசல்ட்ஸு பார்க்க முடியல. எல்லாருக்கும் தேவை வெற்றி. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவை என்ன? ஜெயிக்கணும். கரெக்டாக? யாராவது தோக்கணும்னு சொன்னவங்க இங்கே உட்காந்துருக்கீங்களா? நான் வாழ்க்கையில் தோற்று போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? ஆனால் தோற்றவங்க உட்காந்துருக்கலாம். இங்கே தோற்று போகணும்னு யாரும் உட்கார மாட்டீங்க. நான் வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு வேணால் இங்கே உட்காந்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீயும் நானும் வித்தியாசமானவன். யூ ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைட். அவரோட பார்வையில் நீ வேற மாதிரி, நீ ஒன்று மாதிரியே கிடையாது. நீ அதற்காக கூட நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும், அவ்வளோதான். நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் காரணம் என்ன? இவ்வளோ தேவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, என்னோட வயிற்றில் இருக்கும்பொழுதே நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டாரு, ஏன் பாப்பா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சிம்பிளாக உங்களை யோசிங்க. பாவத்தின் சம்பளம் என்ன? பாவத்தின் சம்பளம். அப்போது நம்ம பாவம் பண்ணுறோமா இல்லை? கேட்கலாமா கேள்வி? அப்புறம் ஏன் நம்மெல்லாம் உயிரோடு இருக்கோம்? நீங்கள் தான் சொன்னீங்க. பாவத்தின் சம்பளம் என்ன தம்பி? மரணம். நம்ம பாவம் பண்ணுறோமா இல்லையா? அப்புறம் ஏன் ஜீவன் இருக்கு? அப்போ பைபிள் தப்பா பாஸ்டர்? இல்லை, தெரிஞ்சவங்க சைலண்டாக இருக்கும். அப்போ பைபிள் தப்பா? இல்லை, நான் பண்ணுறதெல்லாம் பெரிய பாவம் இல்லைன்னு இப்போ நினச்சவங்க யாரெல்லாம்? இல்லை, அதனால நான் நினச்சேன் பெரிய பாவம் பண்ணால் தான் மரணம் போல், குட்டி குட்டி பாவம்லாம் நினைக்கலையே அந்த மாதிரி. வெரி குட், நான் வித்தியாசமானவன் போல். பேசினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. என்ன குறைக்குறோன்னு சவுண்டு கேட்க மறுபடியும். எஸ். அப்புறம் எப்படி பைபிளில் பாவத்தின் சம்பளம் மரணம் போட்டிருக்கு? நம்ம பாவம் பண்ணுறோமோன்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் நம்மளுக்கு மரணம் கீழே நமக்கு ஏன் ஜீவன் இருக்கு? சொல்லட்டுமா? கரெக்டா? யா, நான் அவர் மரணத்தை ஃபேஸ் பண்ணுறாரு, தான் கரெக்டு. சரி, ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு நபர். அந்த காரை ஓட்டிகிட்டே போகும்போது டக்குன்னு போயிட்டு ஜெபினை நான் இடிச்சிடுறேன், இவனை நான் இடிச்சிடனே இவருக்கு அடிபட்டுருச்சு. போலீஸ் வரான். போலீஸ் யாரை அரெஸ்ட் பண்ணணும்? யாரை? பேசினா தானே நல்லாயிருக்கும். போலீஸ் யாரை அரெஸ்ட் பண்ணணும்? யார் அடிச்சாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும். கரெக்டா? நான் வேகமாக போய் இவரை அடிச்சுட்டேன், என்னோட ஸ்பாட்டு தமால் திடீர் என் தம்பின்றனால நான் சொல்கிறேன். பட் யார் அரெஸ்ட் பண்ணோம்? என்னதான் இடிச்சது? யாரு இடிச்சது? நானா? சரி, ஓகே. எதில் இடித்தேன்? சரி, ஒத்துக்கிறீங்களா? காரில் போய் நான் இடித்தேன், அதனால போலீஸ் வந்துட்டாரு, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. சரி, நீங்கள் பாவம் செய்யும் போது நீங்கள் யாரால பாவம் செய்கிறீங்க? ஏசப்பானாலையா? உன்னை வயிற்றிலே கண்டறிந்த தேவனாலையா? உன் கர்ப்பத்தில் நீ பிறக்கும் பொழுதே நான் உன்னை கண்டறிந்தேன், எனக்கு தெரியும் மே 16, 18 அன்றைக்கு நீ இந்த மாதிரியான பாவத்தை செய்வா என்று சொன்ன தேவனாலே.
நீ பாவம் செய்யும் பொழுது, நீ அம்மாவை திட்டும் பொழுதும், நீ வீட்டில் சொல்ற பேச்சை கேட்காம மழை வேலைக்கு போகும் பொழுதும், ஒரு பெண்ணை இச்சையா பார்க்கும் பொழுதும், சில தேவையில்லாத வேலைகளும் சில தேவையில்லாத நான்சென்ஸ்களும் ஒருத்தங்க மேல செய்யும் பொழுது நீ யாருடைய தூண்டுதலினாலேயோ ஏவுதலினாலேயோ பண்ற. பிசாசு. ரைட் ஆன்சர். கிளாப் பண்ணலாமா? அதுதான் மைக்கே ஸ்டாப் பண்ண. கிளாப். ஓகே, இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? பிசாசு. கரெக்டா? கரெக்டா? ஓகே. அப்போ நீ பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவியா, பிசாசு பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லுவியா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? சரி, இப்போ நீ பாவம் செய்யாயா இல்ல உங்களுக்கு இருக்கும் பிசாசு பாவம் செய்யா? பிசாசு தூண்டி பாவம் செய்தேன். ஓகே, ரைட். அப்போ காரை ஓட்டின்னு வந்தேன்னா காருனால வந்து இவன் இடிச்சா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது யார? என்னையா இல்ல நான் ஓட்டிட்டு வந்த காரையா? புரியலையா? மறுபடியும் சொல்லுமா? மறுபடியும் சொல்லுமா? கார் நான் ஓட்டிட்டு வந்துட்டு அவனை இடிச்சிட்டேன். அவருக்கு போயிட்டாரு, வராரு, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, ஆனா இடிச்சது யாரு? கார் தான். நீ பாவம் செய்யும் பொழுது உன்னை தூண்டுறவன் யாரு? உன்னை ஓட்டுறவன் யாரு? அப்போ இயேசு யார் அரெஸ்ட் பண்ணணும்? அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில சிலுவையில யார சாவச்சாரு? பாவத்தின் சம்பளம் பிசாசு. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மரணம். நிறைய பேர் வித்தியாசமான ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லல. இயேசுவும் வித்தியாசமானவர் தான். அவர் சொல்றாரு, நான் அன்னைக்கு நான் உயிரை கொடுக்கலன்னா நான் உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டியது நான் எங்க அம்மா மேரி வயிற்றுல இருக்க போது என் தேவன் என்னை தெரிந்து அது 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 ப்ராசஸா போற மாதிரி உன் வாழ்க்கையிலும் கருவுல இருந்து நான் உனக்கு ஒரு நிலையா கொண்டு போறேன்னு அன்னைக்கே நான் பிசாசெல்லாம் சாவடிச்சேன்னு நீ இன்னைக்கும் ஏதோ ஒரு பையன் பிளாக் ஷர்ட் போட்டுன்னு சொல்றான் நீ வித்தியாசமானவர் கத்துறாங்களே, உனக்கு புரியலையா? இன்னும் மனசுல அவ்வளவு கவலை இருக்கான்னு யோசிப்பீங்க. இனிமேலும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இல்ல என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்க போது, என் வாழ்க்கையில அப்படி இருக்க போது நினைக்க போறோமா? இல்ல, இந்த நாள்ல இருந்து என்னை வயிற்றில் கண்டு கொண்டிருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செய்தாலும் அதுக்கு மன்னிப்பு என்பது ஒன்று உண்டு. கிரேஸ், அது கிருபை அவருக்கு தருவாரு. அதுக்காக பாவம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. ஆனா என் சூழ்நிலைக்கு உள்ளாக்குறான் பாத்தியா ஒரு பிசாச. நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் 4 பசங்க கூட போகும்போது என்ன பண்றேன்? எனக்கு டிவில நல்ல சேனல்ஸ் தான் பார்க்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றேன்னா அஜித் டான்ஸ் ஆடுறாரு, விஜய் டான்ஸ் ஆடுறாரு, அப்படி போடுங்க. நான் வந்து ஏசப்பா கூட தான் டிராவல் பண்ணது ஆசை. ஆனா என்ன பண்றது? திசை திருப்பி இன்னைக்கு நம்மள கூட நீ வித்தியாசமானவன் சொல்ற. இந்த உலகத்தை காட்டிலும் நான் உன்னை வித்தியாசமா வச்சிருக்கேன். You are different in the sight of Lord. அவர் உன்னை பார்க்குற பார்வையே வேற. இன்னைக்கு உலகம் பார்க்கலாம் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து, இது வந்தானே வந்து என்ன ஒரு 10 ரூபா எழுதுவானா 50 ரூபா எழுதுவானான்னு நம்ம பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரன் தான் திங்க் பண்ணானே. ஏசு இவனுக்குள்ள இவ்வளோ நற்கிரிகள் இருக்கு, இவனுக்குள்ள இவ்வளோ ஆவியின் கனிகள் இருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணுது? என்ன வேணும் தேடி என்கிட்ட ஓடி வருது. இவருக்கு நான் என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலான்னு அந்த மாதிரி பண்ண ஒரு குழந்தை தான் நான். எனக்கும் நானும் என்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சும்மா சொல்லுங்க, காம்டா இருக்கு அப்படின்னு குழந்தைங்கலாம் பிபிஎஸ் எடுக்கும்போது என்ன அவங்க என்ன பார்க்கும்போது எப்படின்னா நான் காம்டா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு என்னை பார்த்தா? ஆண்டி சொல்லுங்க, ஆண்டி எப்படி இருக்கு? எப்படி கொஞ்சம் நம்ம பேசினா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா தூங்கிடுவோம். அக்கா நான் என்னை பார்க்கலன்னா உங்களை கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லைக்கா. ஸ்கூலில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். டீச்சர் பார்க்கறதுக்கு ஐ கான்டாக்டே பண்ண மாட்டோம். கேட்கலக்கா என்னை பார்த்தா எப்படிமா இருக்கு ஜெஸ்ஸி? பரீட்சைமான எப்படி நீ சொல்றியாடா? இப்போ பரீட்சை சொல்லு. என்னை பார்த்தா எப்படி இருக்கு? சொல்லு டெக்னாலஜியாக சொல்லு. நெக்ஸ்ட் 5 minutes எப்படி இருக்கு? சரி, ஓகே. நான் பார்க்க ஹாப்பியாக இருக்கேனா? எதை கஷ்டம் இருக்கா பார்த்துருக்கா? நல்லா சாப்பாடு போகிற வர மாதிரி தான் இருக்கு, முடியல. ஆனா என்கிட்ட வந்து கேட்டால் தான் என்ன தெரியும்? ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் தெரியும். கரெக்டா? ஆனா இதெல்லாம் ஒருத்தர் என்ன சொல்றாரு என்கிட்ட வந்து கேட்டால் தானே எனக்கு ஒரு கஷ்டம் தெரியும். இன்னைக்கு நம்மளாம் இங்கே உட்காந்து பண்ண வந்து ஆண்டி என்ன வீட்டில் பிரச்சனை என்ன ஆண்டின்னு கேட்கும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லும்பொழுது மனசு இலகலாம். சொல்றாரு, காதுகிட்ட பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை. நான் உன்னை எங்க இருந்து இப்போ பார்த்துருக்கேன். எங்க
தாயின் இதை நம்ம மறந்துடுவோம். உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, சாப்பிட்டா சாப்பாடு இப்படி இறங்காது, தண்ணி குடிச்சா தண்ணி வாந்தியா வரும். இந்த மாதிரி ஆன்சைட்டி டிப்ரெஷன் உள்ள ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம தேங்க்ஃபுல்லி இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் யோசிங்க. இதெல்லாம் சூழ்நிலைகள் தான். இதுலேருந்து நான் வித்தியாசமானவன். ஏன்னா என்னை அறிந்தவர் எங்கே இருந்து தாய் நினைக்கலாம். இயேசு பற்றி இப்போ தான் தெரியும். நான் கும்பிட்ட கடவுள் வேறு. என் பேர் விக்னேஷ் ஆண்டி, என் பேர் விக்னேஷ். நாங்கள் எங்கள் ஃபேமிலி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வைராக்கியம் உள்ள ஒரு ஃபேமிலி. அதுலேருந்து ஒரு மனுஷனால என்கிட்ட வந்து அப்படி தூக்கி நீ வா, நீ கொஞ்சம் இங்கே வா, நீ வந்து இப்போ 10 பேருக்கு சொல்லுன்னு நாக்க முடியும்னா, கர்த்தருடைய திட்டத்தையும் அவருடைய பிளானையும் அவர் என்னை கொண்டு போகிற ட்ராக்கையும் நான் ஒரு நாளும் ருசிக்கிறேன். ஒரு நாளும், நாட் ஈவன் அ சிங்கிள் டே, ஒரு நாளும். எனக்கு வயது 29. ஓகே, எல்லாமே இருந்த போதிலும் கர்த்தர் எனக்கு நேர்த்தியான நேரத்தில் எல்லாமே செஞ்சாரு. சிலது தாமதமாக செஞ்சாலும் அது பியூட்டிஃபுல்லாக செஞ்சாரு. என் கூட ட்ராவல் ஆன உங்களுக்கு தெரியும். நான் இருந்த நிலைமையை காட்டிலும் என்னுடைய பின்னிலைமை முன்னிலைமை வேற மாதிரி. அவர் என்ன அபரிவிதமாக ஆசீர்வதிச்சார், எல்லாம் பண்ணார். எல்லாமே 29 வயது ஆயிடுச்சு. ஆனால் என்னுடைய ஏவாள் எங்க இருக்கு அப்படின்றது வந்து அவர் காட்டவே இல்லை. இதை நான் கேட்டுக்கிறதும் கிடையாது. நான் சொல்லுவேன் எப்பவுமே, எனக்காக நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்காக எல்லாமே நீ பார்த்துக்கோ. ஆனால் உலகம் என்ன பண்ணிட்டு சுற்றி வந்து நின்று கேட்பாங்கல்ல, 29 years ஆச்சு, என்னப்பா ப்ராப்ளம் உனக்கு, இதுவா அதுவா. நான் மைண்டில் ஒரு கால்குலேஷன், இங்கே போனால் இது வந்து ஆள் கிடையாது. இது எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த கிளாரிட்டி. உலகம் உன்னை பார்த்து எப்பொழுதெல்லாம் விமர்சனம் செய்தோ, உலகம் எப்பொழுதெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்குதோ, உலகம் எப்பொழுதெல்லாம் உன்னை பார்த்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்களோ, நீ சொல்லு, தாயின் வயிற்றில் அறிந்தவர் அவர், என்னை யார் கூட எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கணும்னு அவருக்கு தெரியாது. That's going to be the only answer. நான் சொல்லலாம், இல்லைங்க பார்த்து எவ்வளோ வேணா சொல்லலாம். ஆனால் அதுக்கான ஒரு ஆன்சர் என்ன? எந்த நேரமும் அந்த நேரத்தில் இது எனக்கு நான் போயிட்டு இருக்க சூழ்நிலை, அதுக்கான சோகமோ கவலையோ துக்கமோ இருக்கும். ஒரு லிட்டில் பிட் ஏடா அப்படின்னு யோசிப்போமே தவிர அதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் சார்பில் இருக்காருன்னு நினைக்கும்போது தான் அந்த நீங்க என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் என் சார்பில், நான் தனியா இல்லை, நான் வித்தியாசமானவன் சொன்னீங்களே, என்னை வித்தியாசமா மாத்துறேன்னு சொன்னியே, இப்போ இந்த நாள்ல என்ன வித்தியாசமா மாத்து. இந்த நாள்ல இது வரைக்கும் எனக்கு இயேசுன்றது ஒரு பேர் தான். இயேசு என் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கைய வித்தியாசமா மாற்று. நீ நீண்ட நாளா காத்துட்டு இருக்கிற விஷயம் உன் மடியில வந்து விழுதா இல்லையான்னு பாரு. என்கிட்ட வந்தா நான் சேலஞ்ச் பண்றேன். ஐம் சேலஞ்சிங். நான் எப்பவுமே whenever I start praying for யாராவது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, I tell God, I challenge என்னோட கை, I challenge and break the particular ஒரு அப்செக்ட். அவங்க ஏதோ வேலையே இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுடைய மென்டல் பிளாக் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணேன். நீ அந்த மாதிரி பண்ணாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஒரு மகிமை மேகம் அப்படியே வந்து மூடும். இன்றைய ராத்திரி என்ன வித்தியாசமானவன் சொன்னீங்களேப்பா, நீ எங்கே போனாலும், நீ இவ்வளோ நாள் யாரை வணங்கிட்டு இருந்தாலும், எவ்வளவோ கடவுளை நீ பார்த்துருந்தாலும், இந்த ஒரு மனுஷனை உன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது சும்மா கூப்பிட்டு பாரு. நான் இதான் சொல்லுவேன், அந்த மனுஷன் பேரே இயேசு. சும்மா கூப்பிட்டு பாரு, உன் வாழ்க்கையுடைய நிலை மாறுவதை நீ பார்ப்ப. அவர் உன் வாழ்க்கையை தாங்கிறதோ தூக்குறதோ சுமக்கிறதோ நீ பார்ப்ப. ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கான விஷயங்களை கொடுப்பாங்க. முதலாவது ரொம்ப அழுதுகிட்டே வர குழந்தைய என்ன பண்ணுவாங்க, அம்மா போயிட்டு முதல்ல தூக்குவாங்களா? மற்ற பசங்க மற்ற ஆளுங்களை என்ன தூக்குவாங்க, தூக்குறது. அந்த மாதிரி நீ ஒரு நாள் அழுதுன்னு இருக்க, அழுகிற குழந்தைய தூக்குறதுக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற அழுகைக்கு எல்லாம் ஏசாமினா உன் அப்பா. அதனாலதான் ஏசப்பா வாய் நிறைய யார் சொன்னாலும் ஏசப்பா தான். அவர் கலாய்க்கிறவங்க கூட என்ன பண்ணுவான், ஏசப்பா தான் சொல்லுவாங்க. கரெக்டா? அப்பா ஏசப்பா அப்படின்றது. அப்பா உங்ககிட்ட வந்துட்டார், நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தான். எடுத்து சைன் காட்டு. குழந்தை வந்து பசிக்குதோ தூக்கணும்னா குழந்தை எவ்வளோ வரணும், அதுதான் இது. 2 கைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கையை அப்படி தூக்கி இதை மட்டும் பண்ணுங்க. வாழ்க்கைய நிலை மாறுவதையும் கர்த்தர் உன்னை வயிற்றுல கண்டுபிடிச்சாருன்னு சொன்னல, ஆமா என் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுது என்பதை நீங்க அநேகருக்கு என்ன மாதிரியே சொல்ற ஒரு கிருபையும் வரங்களும் உங்களுக்கு
will you be different? இனி கஷ்டம் இருந்தாலும் அந்த பைபிளை தூக்கிட்டு, பைபிள் தான் நம்மளுக்கு யோசிப்பு கொடுத்த கோட்டு மாதிரி, அதை எடுத்துட்டு போகும்போதெல்லாம் நம்மள என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனாலும் யோசிப்பு என்ன பண்ணா, அந்த கோட்டை போட்டுட்டு ஜம்முன்னு சுத்திட்டு இருந்த மாதிரி இந்த பைபிள் எடுத்துட்டு போயிட்டே வேற மாதிரி நான் கொண்டு வந்த விஷயம் முடிஞ்சிச்சு. நான் ஒரே ஒரு பாடல் பாடுறேன். இந்த பாடலை மட்டும், இது எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் ஹிட் பண்ண ஒரு பாட்டு. யாரெல்லாம் இங்கே தனிமையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, தனிமை கொஞ்சம் வால்யூம் வைக்க முடியுமா? அதில் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சமாக இதில் வால்யூம் வைக்க முடியுமா? சவுண்டு வரக்கூடாதாண்ணா? ரொம்ப சிம்பிள், 4 லைன் தான். தனி மரமாய் தவிக்கிறேனே மாயமான வாழ்க்கையிலே, உம்மையன்றி கதி இல்லையே, ஏதும் இல்லா ஏழை எனக்கு. சிம்பிள். தனி மரமாய் தவிக்கிறேனே மாயமான வாழ்க்கையிலே, உம்மையன்றி கதி இல்லையே, ஏதும் இல்லா ஏழைக்கு. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. கூட சேர்ந்து பாடலாமா? என் இதயம் யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு உடைந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். பல என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுனை தேற்றக்கூடும். இயேசுனை தேற்றக்கூடும். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். எழுச்சிக்கலாம் எல்லாரும். நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன். தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். தேடினதால் கண்டடைந்தேன். தீவிரம் வந்தென்னை. இப்ப நீங்க மட்டும் பாடலாம். அவர் பாதம் உம் பாதம் என்னாலும் தூரியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்த நன்பு, எசையா உந்த நன்பு. உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன். என்னாலும் தூரியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்த நன்பு, எசையா உந்த நன்பு. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, என்
வியாதியோ வறுமையோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. வாயை திறந்து நீரே எல்லாம். நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயமாக மாறும். நீ தனிமையின் பாதையில் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன் தேவன். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேனே சுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. லசா தனிமரமாய் தவிக்கிறேனே மாயமான வாழ்க்கையிலே. இயேசு பார்த்து சொல்ல, உம்மையன்றி காதி இல்லாயே ஏதும் இல்லாயே எனக்கு. கர்த்தர் உன்னை வித்தியாசமானவர்களா பார்க்கிறாரு. கர்த்தர் நீ வித்தியாசமானவன் சொன்ன நேரத்திலிருந்து உன் வாழ்க்கை வித்தியாசமான அனுபவங்களை மற்றும் அப்பா இந்த வார்த்தை டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு கட்டளையிட்டதுனால இந்த நேரத்திலிருந்து உன் உள்ளத்துல இயேசு டிஃப்ரென்ஸை மேக் பண்றாரு. இந்த நேரத்துல உன் இல்லத்துல டிஃப்ரென்ஸை மேக் பண்றாரு. இந்த நேரத்துல யோசேப்பை எப்படி பலவர் நம்பி அதே போல கர்த்தர் இப்பொழுது உனக்கு ஒரு பலவர்ண அங்கியை கொடுத்து உன்னை யாரெல்லாம் இழிவா பார்த்தார்களோ அவர்கள் மத்தியிலெல்லாம் உன் தலையை தூக்கி வைத்து தலையால் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய செய்ய கர்த்தர் தாமதமே இல்லாம நிச்சயம். நீங்க செய்ததற்காக நன்றி சுவாமி. நீங்க செய்யற அநேக காரியங்களுக்காக நன்றி. யோசேப்பு தான் வித்தியாசமானவன் கிடையாது. இங்க இருக்கிற பற்பல ஆட்களை நீங்க யோசேப்பை போல முன்குறித்திருக்கிறீங்க, மோசேயை போல முன்குறித்திருக்கிறீங்க. அன்னைக்கு எகிப்துல எதுவுமே தெரியாம இஸ்ரவேலர்கள் அமைதலா உட்கார்ந்து இருந்தார்களே, அதே போல நான் அமைதலா உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தர் உன் வாழ்க்கைய கானான் என்ற ஒரு தேசத்தின் அனுபவத்தை கொடுக்க சடுதியா இருந்து வந்து கொண்டிருக்கிறார். உன் பக்கத்தில் நின்றுட்டு உன் காதுகளோட, மகளே மகளே நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? நீ தனியா இருக்கிறன்னு எனக்கு தெரியும். இந்த ரூம்ல நான் இருக்கிறேன், தனியா அழுது இருக்கிற, உன் கூட நான் இருந்திருக்கிறேன். நீ என்னை பார்த்ததில்லை, நீ என்னை கவனிச்சதில்லை தவிர, ஆனா உன்னை நான் ஒரு நாளும் விட்டு போனதே இல்லை. கர்த்தர் சொல்ற நம்ம தான் பல நேரங்களில் இயேசு உணர்றதில்லை. இயேசு எனக்கு செய்யலன்னு பேசியிருந்திருக்கோம், இயேசு நீ எப்ப செய்வேன்னு கேட்டிருந்திருக்கோம். நான் கர்த்தர் சொல்றாரு தலையை தலையை நான் உன்னை ஒரு நாளை விட்டு போனதே இல்லையா? உன் தாய் வயிற்றுல இருந்து நீ என் சார்பில் விழுந்த நாள்ல இருந்து உன் கர்ப்பத்துல இருந்து அந்த நேரத்துல இருந்து உன்னை நான் தாங்குறேன், சுமக்கிறேன், ஏந்துறேன். அவர் உன்னை ஐஸ்வர்யமான மாத்திரத்துக்கு தான் தரித்திர வேஷமே போட்டார். உன் பாவத்தெல்லாம் அவரு அன்னைக்கு ஏத்துலனா இன்னைக்கு நீயே நானும் பிசாசானவனால அநேக கஷ்டப்பட்டிருப்போம், இதை விட கஷ்டப்பட்டிருப்போம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கேன், நான் உன் கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமான பலன் கொண்டு இடமானதாய் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு 40 வருஷம் அவர் அந்த ஜேர்னில மட்டும் கூட இருந்தார். இன்னைக்கு என் வயசு 29, நான் சொல்றேன் உன் வயசை போட்டுக்கோ, 40 வருஷம் இருந்தா கூட நீ வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுடுற. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட காணப்படு, நம்பிக்கையோடு கூட நீ இரு. அந்த நம்பிக்கை உன்னை எங்கேயோ கூட போய் நிறுத்து. கர்த்தாவே இந்த நேரத்துல கூட இங்க வந்திருக்கிறவங்க நீங்க என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதை நீங்க செய்யுங்கப்பா. இனி உங்க வீட்டுல ஆண்டவரே எந்த சகாரத்துடனும் வந்து எந்த ஒரு சமாதான எல்லைக்குள்ள சொல்லிங்க காட்டக்கூடாது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும். ஆண்டவரே மனக்குழப்பத்தோடு கூட காணப்படுறவங்களுக்கு கர்த்தர் தாமே நீங்க பேசணும். ஆண்டவரே வியாதியோடு கூட இருப்பவர்களுக்கு ஆண்டவர் தொடுதலை நான் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. உங்களுடைய கிருபையை அனுப்பிச்சு இங்க இருக்கிற ஒருத்தரையும் பேர் தொட்டு ஆசீர்வதிங்க. கேட்டவைகளும் கேட்ட மறந்தவைகளும் பாதத்தில் வைக்கிறதுக்கு மகிமையாகும். என் தேவனுக்கு மாத்திரமே சொந்தமே இயேசுவின் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you.